இன்றைக்கான மினி பிளாக் பார்க்கலாமா? நமக்கு நாமேன்னு ஒரு சீரீஸை போட்டு ஒழுங்காக செல்ஃப் கேரை நானும் ஃபாலோ பண்ணி உங்களுக்கும் ஷேர் பண்ணிட்டு இருந்தேன். ஊருக்கு போயிட்டு வந்து அப்படியே ஜர்க் ஆகிட்டேன். இனிமேல் நம்ம கண்டினியூவாக பார்க்கலாம். வீட்டுக்கு தேவையான ப்ரிப்ரேஷனாக டேட் சிரப், பிரியாணி மசாலா, உளுந்தங்கஞ்சி பவுடர், அது கூடவே 3 வகையான சிறுதானியம் வச்சு மில்லட்ஸ் ப்ரீமிக்ஸ் இந்த மாதிரி 3 பேட்சாக ரெடி பண்ணி வச்சுருக்கேன். எல்லாமே லாங் வீடியோவில் டீட்டெயிலாக ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த ஷார்ட்ஸோட டைட்டிலுக்கு மேலே நான் லிங்க்கை கொடுக்குறேன், வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். இதில் என்னென்ன சேர்த்துருக்கேன் அப்படின்னு இதிலேயே சொல்லிடுறேன். நீங்கள் எந்த கப்பு எந்த கிளாஸ் வேணும்னாலும் எடுத்துக்கோங்க. 1 கப் ராகி, 1 கப் இட்லி அரிசி, 1/2 கப் உளுந்து, 1/2 டீஸ்பூன் வெந்தயம். இதுதான் அளவு. என்னென்னா நாளைக்கு அப்படின்னு தள்ளி போட்டுட்டு அலுப்பு படணும் அப்படின்னு தேவையில்லை. இந்த மாதிரி எடுத்து வச்சதுனாலே ஊற வைக்கணும், சாப்பிடணும் அப்படின்னு தோணும். வாரத்துக்கு ஒரு சிறுதானியம், அது கூட ஸ்பெஷல் சட்னி. அதுதான் இன்றைக்கான மோட்டிவ். நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ரெடி பண்ணி வச்சுருந்த ராகி மிக்ஸை அப்படியே எடுத்துகிட்டு 4-5 தடவை நல்லா தண்ணியில் அலசிட்டு மதியானம் போல் நான் ஊற வச்சுட்டு நைட்டு அரைச்சேன். நைட்டு அரைக்கும் போது ஊற வச்சுருந்த தண்ணி சேர்த்துட்டே அரைக்கலாம். ராகி அவ்வளோ சீக்கிரம் அரைப்படாது, டைம் கொடுத்து அரைச்சிக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வச்சுட்டேன். பிரேக்ஃபாஸ்ட்லேயே ஹெல்த்தியான ஐட்டம்னா இட்லியை தான் சொல்லுவாங்க. ஏன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். அது ஆவியில் வேக வைக்கிறதுனால மட்டும் கிடையாது, இன்னொரு ரீசனும் இருக்குது. தெரிஞ்சவங்க இப்போவே கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் பின்னாடி என்னன்னு சொல்கிறேன். இது ஹோம்மேடு பூஸ்ட், வீட்லேயே ரெடி பண்ணது. நானும் பிள்ளைங்களும் நைட்டு பாலில் மிக்ஸ் பண்ணி குடிச்சிருவோம். நீங்கள் இப்போ பார்க்குறது காலையில் ஸ்பெஷல் சட்னி அப்படின்னு சொன்னேன் இல்லையா? கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன். கருப்பு உளுந்து ஒரு 1/4 கிளாஸ் மாதிரி எடுத்துகிட்டு தண்ணியில் 2 தடவை அலசிட்டு ஊற வைக்கணும் அப்படின்லாம் தேவையில்லை. ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். நல்ல வாசனை வர்ற வரைக்கும் வறுக்கணும். இது ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு வறுத்து தனியாக வச்சுருக்கேன். அதே சட்டியில் கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு வரமிளகா, பூண்டு, சின்ன வெங்காயம், தக்காளி, மல்லி இலை, கருவேப்பிலை, கொஞ்சம் உப்பு. நீங்கள் தக்காளி சட்னி, பூண்டு சட்னி, எந்த சட்னி ரெடி பண்ணாலும் சரி அதே மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சமாக ஜீரகமும் சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு ஒரு பக்கம் ஆற வச்சுருக்கேன். இந்த பக்கம் மாவு நல்லா புளிச்சு வந்திருக்கு. புளிச்சு வருது பாருங்கள், ஃபெர்மெண்டேஷன் ஆகுது இல்லையா? இதனால தான் இட்லி ஹெல்த்தி. ஏன்னா அயன், கால்சியம், ப்ரோட்டீன் சொல்லிட்டு எல்லாமே நம்ம வெளியிலேருந்து எடுத்துக்க முடியும். ஆனால் இந்த நல்ல பாக்டீரியா இந்த புளிக்கிற ப்ராசஸ்னால மட்டும்தான் கிடைக்கும். அதில் நீச்சோறு, பழைய சோறு, தயிர், அப்புறம் இந்த மாதிரி இட்லி எல்லாத்துலேயும் ப்ரோபயோட்டிக்ஸ் இருக்கிறதுனால நம்ம வயிறுக்கு நல்லது. அதை பற்றி இன்னும் கொஞ்சம் சொல்கிறேன். இந்த பக்கம் கருப்பு உளுந்து வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா? அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பவுடராக அரைச்சிட்டு அது கூட வதக்கி வச்சுருந்த பொருளையும் சேர்த்து அரைச்சிட்டு கடைசியாக சின்னதாக ஒரு தாளிப்பு, நல்லெண்ணெய், கடுகு, உளுந்து, கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டா கருப்பு உளுந்து சட்னி ரெடி. ஏன்னா உளுந்தங்களி, உளுந்தங்கஞ்சிலாம் நான் காட்டும்போது அதை சுகர் பேஷண்ட் சாப்பிட்லாமா அப்படின்னு கமெண்ட் பண்ணுறீங்க. நம்ம இனிப்பாக தான் எடுத்துக்கணும் அப்படின்னு கிடையாது. இந்த மாதிரி சட்னி வகையாக கூட எடுத்துக்கலாம். ஃபெர்மெண்ட் ஆகி அந்த நல்ல பாக்டீரியா உடம்புக்கு போகிறதுனால தான் இட்லி ஹெல்த்தி. ஆவியில் வேகிறதுனால சீக்கிரமே டைஜஸ்ட் ஆகும். சாதாரண இட்லியே ஹெல்த்தி தான், இன்னுமே ஹெல்த்தியாக சிறுதானியம் சேர்க்குறோம். இதுக்கு பேர் தான் பூ மாதிரி இட்லி. நான் சோடாப்பு கூட சேர்க்கல, நல்லா சாஃப்டாகவே இருந்துச்சு. வாரத்துக்கு ஒரு சிறுதானியம் ஓகேவான்னு சொல்லுங்கள். இந்த ஷார்ட்ஸ் பார்த்தவங்களுக்கு தேங்க்யூ.